அதான் கைஸ் பட் அதை பார்க்க வைக்கிறதுனா வந்து நிலவுக்கு என் மேல் நீடிக்கவும் அந்த பாட்டுக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, ஸோ அதாவது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒர்த்தாக இருக்கா அதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை யார் நடிச்சதான்னு பார்த்தீங்கன்னா பாவேஷ், தனுஷோட ரிலேட்டிவ். அவர் வந்து ஹீரோவை ப்ளே பண்ணுறாரு. அனிகா அவங்க வந்து விஸ்வாசம் பார்த்தா நம்ம அஜித்தோட பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த படத்தை ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. மேத்யூ தாமஸ் நிறைய படத்தை அவரை நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய கேரக்டர் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ இந்த படத்தை வந்து பாவேஷ் அந்த கேரக்டருக்கு ஃப்ரெண்டாக ப்ளே பண்ணுறாரு. பிரியா வாரியர் அவங்களும் சில படங்களை நம்ம பார்க்க முடியும் மலையாள சினிமா வந்து. அவங்களும் இந்த படத்தை வந்து முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ வந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. பட் அதை நான் தெரிஞ்சால் கன்ஃபார்ம் நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணேன். ஸோ இதான் வந்து டேஷ் வந்து தனுஷ் பண்ணுறாரு. மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த படத்துக்கான ட்ரெஸ் ஃபேக்டர் எப்படி வருது அப்படின்னா வந்து தனுஷ் மேலேயும் ஜிவி பிரகாஷ் மேலே தான் வருது. ஏன்னா தனுஷ் வந்து டேரக்ஷன் பண்ண 2 படமே ஒரு பிளாக் பஸ்டர், அதாவது சூப்பர் ஹிட் மூவிஸ். ஸோ இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நினைக்கிறாங்க நிறைய பேர். பட் நல்லாயிருக்கும் நானும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் சேனலாக வந்து தனுஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாண்டி அந்த படம் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் லவ் மூவி. நெக்ஸ்ட்டு படம் வந்து ராயன், அது வந்து ஒரு ஆக்ஷன் க்ரைம் மூவி. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர் வந்து தனுஷ் படம் பண்ணிட்டு வராது. ஸோ இந்த படமும் அந்த ஜானர் தான் ஒர்க் ஆன மாதிரி இந்த படம் வந்து யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். அதுவே சொல்லி தான் ஆரம்பித்தாது. முக்கியமாக ட்ரெய்லரை வந்து தனுஷோட அப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்க யாருமே அதை ப்ரொமோட் பண்ணணும் தான் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து தனுஷ் வந்தார். அதாவது முக்கிய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ட்ரெய்லர் தனுஷ் வராது படத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பிரியங்கா மகன் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பேரன்ஸ் கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு வந்து சமைக்கிட்டு இந்த பாட்டை பாடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஜி பிரகாஷ்னால. ஸோ தனுஷ் தான். ஸோ வந்து அந்த ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் ட்ரெய்லரை வந்து தனுஷை காமிச்சிருக்காங்க. முக்கியமாக தனுஷ் ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கிறதுனா வந்து இது ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். பட் நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது வந்து ராஜா ராணி எக்ஸாம்பிள் ராஜா ராணி எடுத்துவோமே, ஒரே எல்லா படத்தில் வந்த காட்சிகள் தான் அந்த படத்தில் இருக்கும். பட் அச்சு கொண்டு போன விதம் அதான் அந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து எல்லா படத்தோட சீனாக இந்த படத்தையும் இருக்கும். ஆனால் தனுஷ் கொண்டு போகிற விதம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பீடாக இருக்கா அவ்வளோதான் இந்த படம். இப்போ கதையை நம்பி யாரும் படம் பார்க்க வராது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, அதாவது 2 hours நம்ம போர் அடிக்காமல் போதா அதை நம்பி தான் படம் பார்க்க வராங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் நல்லாகும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சிம்பிளான கான்செப்ட் வந்து ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. இன்னொரு பொண்ணு வந்து ஹீரோ லவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து லவ் ஃபெயிலியரும் லவ்வுக்கும் நடுவில் இருக்காது. இப்போ என்ன பண்ணணும் அவருக்கு தெரியல. அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்டை தான் அவர் இருக்காது. ஸோ அதை தாண்டி எப்படி வராது. இந்த கேர்ள் ஃப்ரெண்டான அனிகா அந்த கேரக்டருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. ஸோ இதை எப்படி அவர் கடக்கிறாரு, அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் வந்து எப்படி வந்து போகாது, அதை தாண்டி எப்படி அவர் தான் அந்த படத்துக்கான சிம்பிள் கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை சில காமெடி சீக்வன்ஸ், அப்புறம் வந்து சார் லவ் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து லவ் மூவி தான். காமெடி சில இருக்கும். ஏன்னா மேத்யூ தாமஸ் காமெடி ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து. ஏன்னா வந்து இந்த படம் வந்து February 21 வருது. ஸோ அதே ரிலேட்டட் தான் டிராகன் படம் வருது. நான் டிராகன் படத்துக்கு வேறு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். ஏன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படமும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஓ மை காட் படமும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட டேரக்டராக இந்த படமும் எடுக்கிறதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோன்னா 2 படமே நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்து டிராகன் படம் ட்ரெய்லரும் வருது. ஸோ அதுக்கான ரிவ்யூ எப்படி இருக்குது நல்லா இருக்கா சொல்லி நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கே நாளைக்கு நான் வந்து போட்டேன் வீடியோ. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படின்னு கேட்டால் வந்து சூப்பராக இருக்குது. கன்ஃபார்ம் வந்து ட்ரெய்லர் ஒர்த்தாக இருக்குது. படம் ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் இந்த படம் வந்து தனுஷ்க்கு ஹேட்ரிக் ஹிட் ஆகும். ஏன்னா வந்து 2 படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. இந்த படமும் ஹிட் ஆச்சுன்னா தனுஷ்க்கு ஒரு டேஷ் வந்து ஹேட்ரிக் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெய்லர் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ட்ரெய்லருக்கு வந்து 5க்கு ஒரு 4,000 தான் வந்து நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுத்துன்னு போயிருந்தாங்க ட்ரெய்லரை. நிறைய கேரக்டர்ஸ், அதாவது வந்து சரத்குமார் சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். ஸோ வந்து புது கேரக்டர்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் தெரிஞ்ச எஸ்டாப்ளிஷ்டான, அதாவது சரத்குமார் சார் அது மாதிரி கேரக்டர் தான் போட்டு, அதாவது லவ் டுடே பேட்டர்ன் தான் அந்த படம் இருக்குன்னு எனக்கு தோணுது ரைட்டாக வந்து. ஏன்னா வந்து லவ் டுடே தான் வந்து இவானா நமக்கு யாரும் தெரியாது, பிரதீப் ரங்கநாதன் டேரக்டராக தெரியும், ஆக்டராக நமக்கு யாரும் தெரியாது. பட் அதை வந்து சத்யராஜ் சாரும் ராதிகா மேம் அவங்க இருந்தனால கொஞ்சம், அதாவது வந்து புதுமுகங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ் இருந்தனால இன்னும்
எதிர்பார்த்து அதுதான். பட் அதே மாதிரி தான் இந்த படத்தையும் இருக்கும். முக்கியமாக சூர்யா என்ன சொன்னான்னா, ஒரு சிம்பிளாக சொன்னார் இந்த படத்தை பற்றி. பிரேமமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். பார்ப்போம் தெரியுதா. பட் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை.